இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான இண்டிஜன் லிமிடெட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 1998 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு டிஜிட்டல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. நார்மலான ஐடி கம்பெனி மாதிரி இல்லாமல் ஒன்லி லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இவங்களோட பிஸ்னஸை கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மா அண்ட் மெடிக்கல் செக்டர் கம்பெனிஸில் டிஜிட்டல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி பயோஃபார்மா, எமர்ஜிங் பயோடெக், மெடிக்கல் டிவைசஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்களோட டிஜிட்டல் சர்வீசஸை மெயினாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸில் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா ட்ரக் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ், கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸை இந்த கம்பெனி 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. கமர்ஷியல் சொல்யூஷன், மெடிக்கல் சொல்யூஷன், கிளினிக்கல் சொல்யூஷன், ஆக்டிவேஷன் சொல்யூஷன் அண்ட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். இவங்களுக்கு டிடி அசோசியேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு சப்சிடரி கம்பெனியும் இருக்குது. இந்த சப்சிடரி கம்பெனி மூலமாக சேம் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 65 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப், சைனா அண்ட் அதர் ரீஜியன்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ ஃப்ரம் ரீஜியன் அப்படின்னு பார்க்கும்போது 2023 நார்த் அமெரிக்காவில் 68% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. யூரோப்பில் 27.86% இருக்குது. இந்தியாவில் பார்த்தோன்னா 1.54% தான் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்லேருந்து தான் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பை 2030 லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் CAGR 13.6% க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்டர்பிரைஸ் கமர்ஷியல் சொல்யூஷன்லேருந்து 2023 மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கு. CAGRல கமர்ஷியல் என்டர்பிரைஸ் 55% டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியும் இருக்காங்க. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 399 கோடி கடனாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 18.23% கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் பார்க்கும்போது 11.96 இருக்குது. PE ரேஷியோ 37.75 இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்காகவே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க லாஸ்ட்டு 3 இயர்ஸில் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. பியர்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனிஸும் இவங்களுக்கு பியர்ஸாக கொடுக்கல. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 760 crore. இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி கடனை ரீபே பண்ண போகிறதாகவும் கேபிட்டல் எக்ஸ்பென்சருக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிற டேட் May 6, க்ளோஸ் ஆகிற டேட் May 8. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 432, 452 per ஷேர். லாட் சைஸ் 33 ஷேர்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1841 crore இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ 760 crore இருக்காங்க. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. அடுத்த IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் May 9. ரீஃபண்ட் பார்த்தோன்னா May 10 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் May 10. லிஸ்ட் ஆகிற டேட் May 13 கொடுத்துருக்காங்க. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,916 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 452. May 2 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 53.54%, 694 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த IPOவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். IPOவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.